மேடம் வாங்கி கொடுங்க. யம்மி ஐஸ்கிரீம். ஆமா மருமகனே, நிஜமாவே செம்ம டேஸ்டா இருக்குல்ல. அட எரும மாட்டு வாலு, இப்படி வானத்துல இருந்து வர இடி மாதிரி உடைச்சுக்கிட்டா உள்ள வருவ? என்னையா இதெல்லாம்? எவ்வளவு பெரிய வாசக்கதவு இருக்கு, அது வழியே உள்ள வர முடியாதா? அது பந்தகுனி மேடம், நான் சும்மா அட மருமகனே, எனக்கு நம்ம என் கால் உடைஞ்சு போன மாதிரி தெரியுது. மாமா வாங்க வீட்டுக்கு போலாம். முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பதிஜே கண்ணு, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த நேரத்துல உன் சித்தி கூட வீட்ல இருக்க மாட்டாங்கல்ல. சரி சரி பரவாயில்ல, உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணு. சாச்சா பத்திச்சா லீவ் எடுத்துட்டு போயிட்டாங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க பாருங்க. இந்த மேடமோட தலையில பானையை கவுத்துட்டு இங்க இருந்த 2 திருடர்களுமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. மேடம், இப்ப நீங்க சொல்லுங்க, என்னாச்சு? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என் தலையில இருக்கிற பானையை எடுறா. மேடம், இப்ப நீங்க சொல்லுங்க மேடம், என்னாச்சு? என்ன நடந்துச்சு? அட எரும மாட்டு வாலு, நான் தண்ணி குடிக்கலான்னு வெளியே வந்தேன். அதுக்குள்ள என் தலையில பானையை கவுத்திட்டா. அடடா, என்னப்பா ஆச்சு? சாச்சா பதிச்சா இப்போ லீவ் எடுத்திருக்காங்க. அந்த 2 திருடங்களும் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த மொத்த கிராமமும் சேஃபா இருக்குமா? அட மாமாவும் மருமகனும் இருக்கும்போது அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கோஜி அங்கிள், உங்ககிட்ட ஏதாவது கேட்ஜெட் இருக்கா? மாமாவால மறுபடியும் நடக்கிற மாதிரி ஏதாவது? அட ஆமா பதீஜே, இதோ நான் போய் கொண்டு வரேன். பதீஜே, இனிமே சாச்சா இந்த ஷூவை போட்டுட்டு நல்லாவே நடக்க முடியும் நிம்மதியா. எந்த சோறுல கூட இவரால ஏறி நடக்க முடியும். ஏன்னா இதுல ஒரு ஸ்பெஷல் பவரே கிடைக்கும். சூப்பர் கோஜி அங்கிள். அப்ப அவங்க 2 பேராலையும் நமக்கு இருந்து ரொம்ப நேரத்துக்கு தப்பிக்க முடியாது. அட சாச்சா சாச்சா, அது வாட்டர் ப்ரூஃப் இல்ல, பார்த்து ஜாக்கிரதை. இது மேல தண்ணி மட்டும் பற்றவே கூடாது. அட சாச்சே, கொஞ்சம் நில்லுப்பா. யார் நீ ஏன் கார்ல உட்கார்ந்து இருக்க? எந்திரிச்சு போயா. சாரி அண்ணாச்சி, ஒரு நிமிஷம். பாய் அண்ணாச்சி. அங்க பாருங்க மாமா. மால் ஃபங்க்ஷன். பந்தகினி மேடம், அதுல ஏதோ பிரச்சனை. அந்த பூட் மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா அதோட கண்ட்ரோலிங் சிஸ்டம் ப்ராப்ளம் ஆயிருக்கும். அதனால தான் மாமா இப்படி தாவி குதிக்கிறாரு. அட எரும மாட்டு வாலு, இத கோஜி கிட்ட போன் பண்ணி என்ன பண்ணனும் கேளு. ஹலோ கோஜி அங்கிள். வதிஜே, இப்ப அந்த பூட்ஸை கழட்டி தான் ஆவணும். நண்பர்களே, எவனோ நம்ம இடத்துக்கே வந்து பிரச்சனை பண்ண பாக்குறான். அடேங்கப்பா, இவன் எதிரி இல்ல, நமக்கு நண்பன். நமக்காக சாப்பாடு தண்ணில எடுத்துட்டு வருவான் போல இருக்கு. வாங்க வாங்க, நாம அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். அட இது என்ன பண்றீங்க? ஏன் இப்படி கடிக்கிறீங்க? எதிரியா பார்க்கும்போதும் கடிச்சீங்க, இப்ப நண்பரா பார்க்கும்போதும் கிடைக்கிறீங்க. நான் வேற என்ன பண்றது? அட பதிஜே, சீக்கிரமா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. பந்தகினி மேடம், அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இப்ப நம்ம முதல் வேலையா பண்ண வேண்டியது மாமாவை பிடிக்கிறது தான். அட பகதூர், மேடம் காப்பாத்துங்க, மேடம் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, பிடிச்சிருக்க பதீஜே, இப்ப நம்ம
நம்ம நிலைமை என்ன ஆகும்? இப்போ மாமாவோட நிலைமை என்னவோ அதுதான் இப்போ நம்ம நிலைமையும். அப்போ நம்ம கேலக்சில போய் ஒன்னா சேர்ந்துருவோம் போல இருக்கே. இல்ல இல்ல வேண்டாம், என்ன அங்க கொண்டு போகாதீங்க. எனக்கு அங்க போறதுனால ரொம்ப பயமா இருக்கும் மேடம். திருட்டு போன பொருளை நம்ம புடிச்சிட்டோம். திருடங்களை புடிச்சிட்டோம். திருடின பொருள் கிடைச்சிச்சு. அட, எரும மாட்டு வாலு என்ற மேக்கப் ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. பகதூர் சீக்கிரம் கண்ணாடியை காட்டு. அட, இது நம்ம மேடமோட ஸ்டைலுங்க. அட மருமகனே, சீக்கிரம் ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணு, சீக்கிரம் ஏதாவது பண்ணு. அட, இந்த பூச்சி கரண்டு வர மாட்டேங்குது. பதிச்சேர காப்பாத்த. தயவு செஞ்சு எங்களை யாராவது காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. நாம என்ன பிளான் பண்றோம்னா, இந்த கிராமத்தோட ஒவ்வொரு ரகசியத்தையும் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இந்த கிராமத்தை எவனாலையும் நம்ம கிட்ட இருந்து காப்பாத்தவே முடியாது. நம்மள பத்தின நியூஸ் அந்த கிராமத்து மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க நம்மள பிடிக்க இந்த சூப்பர் கமாண்டோவை சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல் ஸ்பீட்ல போய் ஆகணும். ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் பிளேன், எப்படியாவது காப்பாத்துங்க. மேக்னெட் பவர் ஆன், மேக்னெட் பவர் ஆன். அட, இப்ப நான் எங்க போறேன்னு தெரியலையே. ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கமாண்டோ நம்ம கூட ஃபைட் பண்ணணும்னு சேலஞ்ச் பண்றான் போல இருக்கு. இப்ப அவன் பறக்குறான், அவனுக்கு சக்தி அதிகமாயிடுச்சு. அதனால அவன் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்ப நம்மளும் அவன மாதிரியே நல்லாவே கத்தலாம். ஓ ஏய்! ஓ நோ, ஃப்ளைட் என்னமோ ஆயிடுச்சு. நம்ம குதிச்சு ஆகணும் இப்போ. அட சாச்சே, இப்ப என்ன பிளேன் மேல உட்கார்ந்து சர்ஃபிங் பண்றியா? மருமகனே, இதுல என் காலு வசமா மாட்டிக்கிச்சு. மாமா, தைரியத்தை விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இதோ வந்துட்டேன். காப்பாத்துங்க. அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. நீ அந்த எதிரி நாட்டு உளவாளி தானே? இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாம நடக்காது. பிரமாதா சாச்சா பதிஜா. தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இல்ல மாமா? அட ஆமா மருமகனே.